ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி கண்ணாஸ் கிச்சனில் சைனீஸ் ஃபிஷ் ரோல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கறி செய்கிறதுக்கு வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 100 கிராம், கருவேப்பிலை கொஞ்சம், இது மூணையும் குட்டி குட்டியாக வெட்டி வையுங்க. உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதில் அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸாக வந்துடும். 425 கிராம் அடையுள்ள டின் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். இது தனியாக மீனை மட்டும் எடுத்திங்கன்னா 285 கிராம் வரும். இதில் 3 மீன் இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையால் உடைச்சி வையுங்க. இதில் 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 600 கிராம் வருது. இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வையுங்க. இப்போ நாம் கறி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். மீன் கொஞ்சம் வெந்ததும் இப்போ உருளைக்கிழங்கு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கறியில் நாங்கள் மிளகாய்த்தூள் குறைவாக தான் சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ரோல்ஸுக்கான கறி தயாராகிடுச்சு. இப்போது பேன் கேக் செய்கிறதுக்கு மா தயார் பண்ணலாம் வாங்க. இதில் 1 கிலோ மா எடுத்துருக்கிறேன். இதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அதோட 2 முட்டையும் சேர்த்துக்குங்க. இப்போது இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசை மா பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நைஸாக க்ளீனாக வந்துட்டுது. இதை நீங்கள் தோசை மா பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது பேனை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கரண்டியில் 1 கரண்டி மா எடுத்து பேன் கேக் சுற்றுங்க. இப்போ நாங்கள் ஒரு பக்கம்தான் வேக வைக்க போகிறோம். இப்போ பேன்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த டைம் வந்ததும் இப்போ இதை எடுத்து அப்படியே திருப்பி போடுங்க. அதாவது பேனோட ஒட்டிகிட்டு இருந்த பக்கம் மேலே இருக்கணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற இந்த கறியிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ரோல்ஸ் சுற்ற போகிறோம். ரோல்ஸ் சுற்றுறது 2 முறையில் சுற்றலாம். இது ஒரு முறை. இது 2வது முறை. இது 2 சைடே முதல்ல மடிச்சுட்டு அப்புறமா மேலேருந்து இப்படி உருட்டிட்டு வரணும். இதுக்கு நீங்கள் மாப்பசை எதுவும் போட்டு ஒட்ட தேவையில்லை, தானே ஒட்டிக்கும். பேன்லேருந்து நீங்கள் எடுத்து போட்ட உடனேயே ரோல்ஸை சுற்றிக்கணும். இது நாங்கள் பேன் கேக்குக்கு தயார் பண்ணின மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுற்றி வச்ச ரோல்ஸை துவைச்செடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் இப்படி புரட்டி எடுங்க. இப்படி எல்லாத்தையும் செய்து வையுங்க. இந்த 1 கிலோ மாவில் எனக்கு 50 ரோல்ஸ் வந்திருக்கு. இது நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸுக்கு செய்யலாம், இல்லை ஒரு பல்காக செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இதில் நான் 2 பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக. தேவையான போது நீங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம்.
நார்மலாக உடனே நீங்கள் பொரிக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்குங்க. ஃப்ரீசர்லேருந்து நேரடியாக எடுத்து போட்டு பொரிக்கிறேன்னா ஃப்ளேமை ஹையில் வையுங்க. ஃப்ரீஸ் பண்ண ரோல்ஸை நீங்கள் போடும்போது எண்ணெய் வந்து குயிக்காக கூல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கிறிஸ்பியான ரோல்ஸ் கிடைக்காது. கிறிஸ்பி சைனீஸ் ரோல்ஸ் ரெடி ஆச்சு. so crispy. இந்த ரெசிபியை செய்து பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.